ரீல்ஸ்களால் பிரபலமடைந்த கூமாப்பட்டி அணையில் வீடியோவோ புகைப்படமோ எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான உத்தரவை தமிழ்நாடு நீர்வளத்துறை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், தற்போது இந்த ரீல்ஸ் தொடர்பாக என்னென்ன தடை விதிக்கப்பட்டுள்ளது, அதற்கான காரணமாக என்ன சொல்லப்பட்டுள்ளது? அபிநயா, கூமாப்பட்டி ரீல்ஸ் குறித்த பல்வேறு தகவல்கள், அதாவது இந்த கூமாப்பட்டியினுடைய ரீல்ஸ் என்பது தமிழகம் முழுவதும் வைரலாகி அதன் அடிப்படையில் ஏராளமான பல்வேறு வெளியூர்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கிராமத்திற்கு தொடர்ந்து வருகை தந்திருக்கிறார்கள். அந்த ரீல்ஸில் இருப்பது போன்ற இயற்கையில் மிகுந்த காட்சியோ அல்லது நீர்நிலைகளில் அதிக அளவு தண்ணீர் இருப்பது போன்ற ஒரு நிலையோ அங்கு இல்லை. அதுதான் உண்மை. ஏனென்றால் தற்போது கோடை காலம் என்பதால் நெற்பயிர்கள் அனைத்தும் முழுவதுமாக அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பிளவக்கல் அணையை தவிர மற்ற நீர்நிலைகள் அனைத்துமே வறண்டு போய் இருக்கிறது. எனவே இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடனே திரும்பி செல்கிறார்கள். அதோடு அங்கு இருக்கக்கூடிய அந்த பிளவக்கல் அணையில் மட்டுமே நீர் இருப்பதன் காரணமாக பிளவக்கல் அணைக்கு செல்வதற்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக அந்த பிரதான நுழைவாயிலை தவிர்த்து மற்றொரு வழி இருக்கிறது. அந்த வழியாக சென்று குளிப்பதற்காக முயற்சி மேற்கொள்கிறார்கள். எனவேதான் பொதுப்பணித்துறை இன்று பிற்பகல் வாக்கில் பிளவக்கல் அணைக்கு பொதுமக்கள் வர தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவினை தொடர்ந்து தற்போது பிளவக்கல் பெரியாறு அணை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி இந்த பகுதியில் ட்ரோன் கேமரா எடுப்பதற்கோ அல்லது வீடியோ பதிவு செய்வதற்கோ புகைப்படம் எடுப்பதற்கோ அணையில் குளிப்பதற்கோ அனுமதி கிடையாது. இவை அனைத்திற்கும் தடை விதித்து தமிழக நீர்வளத்துறை என்பது உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவினை மீறும் நபர்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்ற ஒரு கடுமையான கட்டுப்பாடை தற்போது வெளியிட்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் யாரும் அங்கு வர வேண்டாம். அவ்வாறு வந்தாலும் கூட அந்த பகுதியில் யாரும் புகைப்படமோ வீடியோவோ எடுக்கக்கூடாது என்ற ஒரு கடுமையான கட்டுப்பாடை விதித்திருக்கிறது. ஏனென்றால் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அதிக அளவில் இந்த ரீல்ஸை கண்டு சுற்றுலா பயணிகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. பிரபலமடைந்ததை தொடர்ந்து அங்கு சுற்றுலா பயணிகள் குவிகிறார்கள். அதனை தடுக்கும் விதமாக பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.